தியாகராஜ பாகவதர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனான். பாப்பானுங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன ஒரு சாதாரண ஆசாரி, அவரு பேர்ல ஒரு கொலை கேஸ் போட்டான். கடைசியில் அவரு கண்ணு தெரியாம செத்து போனார். நான் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணு தெரியாம இருந்து மூக்கியாத்தவர் 300 ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவன் வயிற கடுக்கணுக்கு பாப்பாத்தி பூரா அவன் போய் புள்ள பெத்துக்கிட்டான். ஒரு காலத்துல அப்படியே சொல்லி சொல்லி மினிக்கும். அவன் மேல வர விடாம அவனை அமுக்கினான். அடுத்து என்ன பண்ணா, NS கிருஷ்ணன் கொஞ்சம் சினிமால ஃபேமஸா வந்தார். அவரையும் ஒரு கொலை கேஸ்ல போட்டான். கடைசிக்கு அவர் பொண்டாட்டி மதுரம் பிராத்தல் நடத்தி சாகிற அளவுக்கு நிலைமையாகி போச்சு. அப்புறம் திராவிட இயக்கங்கள்னு பேசினான். முரசொலி மாறன் அவன் எல்லாம் அவனுக்கு ஒரு பாப்பாத்தியை செட்டப் பண்ணி விட்டானுங்க. அவன் சன் டிவியில எதிர்காலம் புதிர்காலம் நடத்தி ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை காட்டுறான். ஏன்னா அவன் பொண்டாட்டி ஒரு பாப்பாத்தி. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த ரஜினிகாந்த் இதுல இருந்தான், ராயப்பேட்டால எமர்ஜென்சி பீரியடு, கலைஞர் கவர்மெண்ட். நான் எம்ஜிஆர் ஒன்னா இருக்கிற நேரத்துல இவன் என்ன பண்ணி போட்டான், JPR அடிச்சு போட்டான் ஸ்கூட்டர்ல இருந்து. அவன் அப்போ ஒரு சின்ன பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தான், சும்மா 2 பக்கம். அவர் பத்திரிகையாளர் சங்கத்துல புகார் கொடுத்தான். புடிச்சு மூடி போடுவான என்னமோன்ட்டு இவனை புடிச்சு மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து, இவன் பான் பராக் போடுறான் அதனால இவனுக்கு மென்டல் ஆயிட்டான்னு சும்மா ஒரு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அதை கேஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். அவன் ஆரம்பத்துல திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சான். சரி இவன் ஏதாவது முன்னுக்கு வருவான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு. பான் பராக்குக்கும் பைத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த நேரத்துல நரம்பு தளர்ச்சி வரும், அதுவும் ஒரு காரணம். ஆனா அதுதான் காரணம்னு நாங்க சும்மா பொழுது விட்டோம். அப்புறம் என்ன, ரஜினிகாந்த் அவனுக்கு ஒரு பாப்பாத்தி, YG மகேந்திரனோட குழந்தையா பொண்டாட்டியோட அக்கால கட்டி கொடுத்தாங்க ஒரு பாப்பாத்தி எல்லாத்தான். அவன் உடனே நான் ராகவேந்திர ஆச்சாரியாருன்ட்டான். சரி போ. அவர் பாக்கியராஜன் கோபிச்செட்டிப்பாளையத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல வெள்ளாங்கோயில்ல ஒரு அம்மா நர்சம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பையன் சும்மா வருவான், அப்படி இவங்க நம்ம உட்காந்து பேசிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் கலை நுணுக்கங்களுக்கான மெட்ராஸ் கூட்டு வந்து ஒரு செட்டப் பண்ணி விட்டான். அவன் முதல்ல ஆரம்பத்துல பெரியாரு திராவிடம் பேசினான். கடைசியில அவனுக்கு ஒரு பாப்பாத்தி பூர்ணிமான்னு மாட்டினான். இப்ப அவன் பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறான். அவன் புஸ்தகத்தை வாங்கி பாருங்க, அவர் ஒரு கவிஞன் ஆயிட்டான். அப்புறம் T ராஜேந்திரன் ஒரு பையன், அவன் அப்படித்தான் முதல்ல வந்தான். அவனு அப்படிதான் ஒரு திராவிடம் பரம்பரை ஊனா. அவர் நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இப்ராஹிம்னு வடகாரர் இருந்தார். அவரை பிடிச்சி செட்டப் பண்ணி படம் கடை எடுத்தான். மேல வந்தான். அவனுக்கு ஒரு பாப்பாத்தி செட் ஆனான். உஷா சொர்ணமுகி நாட்டியக்காரியோட அவன் இப்போ நான் அனுமான் பூஜை செய்யாமல் அரசே ஆக மாட்டேங்கிறான். எம்ஜிஆர் அவன் ஜானகிங்கிற பாப்பான கட்டினான். அவன் அப்படி அம்மட்டோட ஒருத்தன் ஓய் திராவிடமே இயக்கமே தமிழனேன்னு கத்துவான். கொஞ்சம் பெருசான ஒரு பொம்பளை பார்த்தோன்னு அப்படியே சொல்றதுன்னு கீழே இறங்கி ரகுபதி ராகவர் ராஜா ராம் அங்கோக்கால ஓலிங்களா நாடு இது ஒரு